السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தப தாபியின்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் ஹஜ் பெருநாளுடைய ஒரு தினத்தில், தியாக திருநாளுடைய ஒரு காலை தினத்தில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இது எல்லா வருடத்தையும் போல ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான நாளாக இல்லாமல் கொஞ்சம் சிரமமான ஒரு நாளாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் அந்த நோய்களை பற்றியெல்லாம் பேசாமல், ஏனென்று சொன்னால் கடந்த 4-5 மாதங்களாக நாம் அதை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்திருப்போம். அதனால் அதை பற்றியெல்லாம் பேசாமல் மற்ற தலைப்புகளில் நாம் பேசலாம் என்று நினைத்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் 2 தலைப்புகளின் கீழ் பேசலாம் என்று நினைத்தோம். ஆனால் நேரத்தை பொறுத்து நாம் அதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், ஊரின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பற்று. எல்லோருக்கும் தங்களுடைய ஊரின் மேல் ஒரு பற்று இருக்கும், ஒரு பாசம், ஒரு அதிகமான ஒரு அக்கறை என்பது எல்லோருக்கும் இருக்கும். அது ஊர் பற்று என்று சொல்வார்கள். இது பொதுவாக தன் பிறந்த இடத்தை பற்றிய, தான் பிறந்த ஊரை பற்றிய விஷயத்தில் ஒரு ஊர் முன்னேற வேண்டும், நம்மளுடைய ஊரும் ஒரு மேலிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடிய எல்லாருடைய உள்ளத்திலும் இது இருக்கும். இதை இஸ்லாம் தடையும் செய்யவில்லை. முஸ்லிம் அல்லாதவர் எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும். ஆனா இஸ்லாமும் இந்த ஊர் பற்றை பற்றி தவறாக இதை செய்யக்கூடாது, ஊரின் மேல் ஒரு பற்று இருக்கக்கூடாது என்று தடை செய்யவில்லை. ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த ஊர் மக்கள் மட்டும் என்னை விரட்டாமல் இருந்திருந்தால் நான் மரணிக்கின்ற வரை இந்த ஊரை விட்டு நான் ஹிஜ்ரத் சென்றிருக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று போனாங்கல்ல, உங்கள் ஊர் மக்கள் மட்டும் என்னை விரட்டாமல் இருந்திருந்தால் நான் மரணிக்கின்ற வரை இந்த ஊரை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன் என்று அழுது கொண்டே வெளியேறியவர்களாக அவர்கள் சென்றார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு தன் ஊரின் மேல் ஒரு பற்று, ஒரு பாசம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் சமூக அக்கறை, சமூக முன்னேற்றத்தை பற்றி எல்லாம் பேசுவோம். ஆனால் சமூக முன்னேற்றத்தை எப்படி ஏற்படுத்துவது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவும் மாட்டோம், அதை பற்றி நாம் படிக்கவும் மாட்டோம். இஸ்லாம் இதை பற்றி மிக விரிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. என்னவெல்லாம் செய்ய வேண்டும், ஒரு முஸ்லிம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது பற்றி சமூக சிந்தனை உள்ள மக்களுக்கு அனைவருக்கும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. உதாரணத்திற்கு ஊர் பற்று என்பதற்கு உதாரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பதிவு போடப்படுகிறது. மற்ற ஊரை சார்ந்த ஒரு சகோதரருக்கு உதவி தேவை, அவர் ஏழ்மையாக இருக்கிறார் என்பது சம்பந்தமாக ஒரு பதிவு போடப்பட்டு அவருக்கு நிறைய உதவி தொகைகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த பதிவு போட்டு காசு சேகரித்து, உணவு சேகரித்து அந்த வீடுகளுக்கு கொண்டு கொடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த பையனுக்கு என்ன நிலைமை ஆகுதுன்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற மக்கள் போன் பண்ணி கேக்குறாங்க, என் ஊர் மானத்தையே நீ வாங்கிட்ட, இங்க எங்க ஊர்ல குடுக்கறதுக்கு ஆள் இல்லையா, இப்படி என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஊர் மானத்தை பப்ளிக்ல போட்டு நீ கேவலப்படுத்திட்ட, அந்த ஆளுக்கு உதவி போனா என்ன, போகலைன்னா என்ன, ஏன் ஊர் எதுக்கு நீ போட்ட, அந்த அளவிற்கு ஊர், அதாவது ஒரு தவறு நடந்தால் கூட அதை தண்டிக்காமல், ஒரு தவறு நடக்குது, அதை ஒருவர் பதிவு செய்கிறார் என்று சொன்னால், தவறு செய்பவனை விட்டு விடுவதும், தவறை பகிரங்கப்படுத்துபவனை ஒரு துரோகியாக, ஊருக்கு ஒரு துரோகியாக கருதுவதும் நம் சமூகத்தில் பெருகிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும். ஏனென்று சொன்னால், ஊர் பெற்று என்பது அது அல்ல. தவறு நடந்தால் அதை நியாயமான முறையில் தட்டி கேட்க வேண்டும். அதை நாம் மனதில் முதலாவதாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ நான் உங்களிடத்தில் எல்லாரிடத்திலும்
சிறந்த நாடு எது, நல்ல சிறந்த நாடு எது அப்படி என்று கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? USA, UK இதெல்லாம் வளர்ந்த நாடுகள், சிறந்த நாடு அப்படிங்கறது மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் நாம் வளர்க்கப்பட்ட முறை அப்படி, நாம் வளர்ந்த சமூகத்தினுடைய முறை அப்படி, எல்லாம் பொருளாதார ரீதியாகவே சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்மை வளர்த்தி விட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஒரு இஸ்லாமிய நாட்டை சொல்வதற்கு நம் உள்ளம் ஏன் வருவது கிடையாது? நம் மனம் ஏன் அதை சொல்வது கிடையாது? இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒழுங்கு என்று நாம் பேசவில்லை. ஆனால் USA, UK, பிரான்ஸ், கலிபோர்னியா இந்த மாதிரி இடங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை விட மிக கம்மியான முறையில தான் இஸ்லாமிய நாடுகள் நடக்குது, நடக்காம இல்ல. ஆனா ஒரு வளர்ந்த நாடு, ஒரு சிறந்த நாடு என்று சொல்வதற்கு, இஸ்லாமிய நாடுகளின் பெயர்களை சொல்வதற்கு நம்மளுடைய மனம் வரவில்லை என்றால் என்ன காரணம்? நாம் பொருளாதார ரீதியாகவே இந்த சமூகத்தை பார்த்து, சட ரீதியாகவே இந்த சமுதாயத்தை பார்த்து வளர்ந்ததன் காரணம்தான் இதுவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மள சின்ன குழந்தைகள் முதலே, சின்ன வயசு முதலே நம்மள பொருளாதாரம், நீ படிச்சாதான் ஒரு நல்ல நிலைமைக்கு போவ, நீ படிச்சாதான் இந்த வேலைக்கு போவ, வீட்டை காப்பாத்துவ, ஊரை முன்னேற்றுவ, இப்படி எல்லாம் சொல்லியே நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்படுறோம். ஏனென்று சொன்னால் ஒரு வீட்டினுடைய குழந்தையினுடைய வளர்ப்பு தான் இந்த ஊரினுடைய மாற்றம். ஒரு வீட்டினுடைய குழந்தையினுடைய மாற்றம் தான் ஒரு வீட்டினுடைய மாற்றம். ஒரு வீட்டினுடைய மாற்றம் தான் ஒரு தெருவினுடைய மாற்றம். ஒரு தெருவினுடைய மாற்றம் தான் ஒரு ஊரினுடைய மாற்றம். ஒரு தெருவிற்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நுழையும் பொழுது அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், இது முஸ்லிம்களுடைய தெரு என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று அப்படி நடக்கிறதா? மீன்காரன், பால்காரன் எல்லாரும் வருவான். ஆனா அவனுக்கு இது முஸ்லீம் தெருவா, முஸ்லீம் அல்லாதவர்கள் தெருவான்னு தெரியாத அளவிற்கு நாம் அப்படி நடந்து கொள்கிறோம். பெண்கள் என்பவர்கள் கண்ணியமான முறையில் நடத்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் அனாவசியமாக வெளியே வருவது கூடாது. இஸ்லாமிய சமுதாய கலாச்சாரத்தின்படி அவர்கள் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் மட்டும்தான் வெளியே வர வேண்டும். ஆனால் இன்று அப்படி நடக்கிறதா? எல்லாரும் வருவான் தெருக்குள்ள. நம்ம மக்கள் அப்படியே போய்கிட்டு கிச்சன்ல என்ன ட்ரெஸ் உடுத்திட்டு இருக்காங்களோ அதே ட்ரெஸ்ஸோட வெளியே போய் மீன் வாங்குறது, அவங்க கூட சிரிச்சு பேசுறது. இந்த சமுதாயமாக நாம் ஆகிவிடக் கூடாது. கலாச்சாரம் என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அதன் வட்டத்திற்குள் நாம் இருந்தால்தான் நம்மளுடைய சமுதாயம் முன்னேறும். மற்ற மதத்தவர்கள் கூட இஸ்லாம் என்பது இவ்வளவு கண்ணியமாக பெண்களை பார்த்திருக்கிறது என்பது சம்பந்தமாக அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அப்படி ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு குழந்தையினுடைய வீட்டினுடைய வளர்ப்பு, ஒரு தாய் அவள் குழந்தையை வளர்க்கக்கூடிய முறையில் தான் ஒரு ஊரினுடைய மாற்றமே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று குழந்தைகளை வளர்க்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா படிப்பான், நல்லா சம்பாதிப்பான், உடனே அவனை இங்க வேலை பார்க்க வைக்கிறது கொஞ்ச நாள். அதற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு அனுப்புவது பொருளாதாரத்திற்காக. USA, கனடா, பிரான்ஸ் என்று அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது. அனுப்பிவிட்டு மார்க்கத்தோடு அனுப்புவது என்பது வேறு. மார்க்கம் இல்லாமல் பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து ஒரு குழந்தையை நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை எப்படியோ கரை சேர்த்துட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாக கரை சேர்க்கவில்லை, நடுக்கடலில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கிருந்து பணம் வரும், பணம் மாதம் வரும், லட்சக்கணக்கில் வரும். அல்ஹம்துலில்லாஹ் சொத்து வரும், போன் கால் வரும், வாரத்துக்கு ஒரு நாள் எப்படி இருக்கீங்கம்மா எல்லாம் கேட்பாரு, டேப்லெட்ஸ் எல்லாம் வரும் வயசான காலத்துல. ஆனா தன்னுடைய தந்தை தாய் தன்னுடைய தேவைக்காக ஏதாவது வாங்க வேண்டும் என்று சொன்னால் கூட தாய், வயதான தாய் அல்லது தந்தை நடந்து சென்று கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கி கொண்டுதான் வந்து சமைக்க வேண்டும். அப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு கேவலமான சூழலை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அந்த பெற்றோர்களுக்கு தேவை உங்களுடைய செல்வமோ சொத்துக்களோ எதுவுமே அல்ல, அவர்கள் உங்களுடைய பிரசன்ஸ், அதாவது நீங்கள் அவர்களோடு இருக்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் வயதான காலத்தில் விரும்புவார்கள். ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் நம்மை வேலைக்காரரை வைத்து கவனிக்கவில்லை, வேலைக்காரரை வைத்து அவர்கள் நம்மை வளர்க்கவில்லை. ஆனால் நாம் இன்று சமுதாயத்தில் நல்ல பிள்ளை யார் தெரியுமா? பெற்றோரை வேலைக்காரரை வைத்து கவனிக்கக்கூடியவன் நல்ல பிள்ளை இந்த சமுதாயத்துல. இப்படி ஒரு கேவலமான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மவுத்திற்கு கூட, தன்னுடைய தந்தையினுடைய மவுத்திற்கு கூட கலந்து கொள்ள முடியாமல் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அதிகம். வேண்டுமென்றே வரக்கூடியவர்கள், வராமல் இருப்பவர்களை பற்றி பேசுகிறோம். வர முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றி நாம் பேசவில்லை. ஆனால் வேண்டுமென்றே என்னைக்கா ஒரு நாள் மரணிக்க போறவர் தானே, நீங்களே அல்ஹம்துலில்லாஹ்னு பார்த்து எடுத்து அடக்கிருங்க பாய் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌத்திற்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு, தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு விட்டு செல்லக்கூடியதில்
3 அவன் விட்டு செல்கிறான், அவனோடு தொடரக்கூடியது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? தனக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான நல்ல ஒரு குழந்தை, நல்ல ஒரு மகன் அல்லது ஒரு மகள். அது அவன்தான் சிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்று ஒரு மகன் தன்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை, அவரை அடக்கம் செய்வதற்கு முடியவில்லை, அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தி அவருக்காக துவா செய்வதற்கு ஒரு மகனுக்கு தெரியவில்லை, அவன் வரவில்லை என்று சொன்னால் அவனை பெற்று வளர்த்து சம்பாதிக்க வைத்து என்ன பிரயோஜனம்? நம்மளில் யாருக்காவது கூட துவா ஜனாசா துவா தெரியுமா? நம்மள எல்லாரும் மனசுல கைய வச்சு கேட்டு பாருங்க, உங்களுடைய தந்தை மரணித்தால் அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தக்கூடிய துவா நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் நீங்க நடத்திக்கோங்கன்னு சொல்லி உலமாக்கள்கிட்ட நம்ம கொடுக்கிறோம். அந்த துவாவை கூட படித்து வைக்க தெரியாத ஒரு மகன் இருந்து என்ன பிரயோஜனம் சகோதரர்களே? நம்ம இதுல யார குற்றம் சொல்லணும்னா அந்த மகன்களை, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை குற்றம் சொல்லக்கூடாது. வளர்த்த பெற்றோர்கள் அப்படி வளர்த்திருக்கிறார்கள். தன்னுடைய மகனை பொருளாதார ரீதியாகவே வளர்த்ததின் காரணமாகத்தான் இந்த நிலைமை ஏற்படுகிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய தாயை தோளின் மேல் தூக்கி வைத்துக் கொண்டு காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார், வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே அவரை பார்த்து இன்னொரு சஹாபி இடத்துல கேட்கிறாங்க ஒரு ஆளு, இவர் இப்படி எல்லாம் சுத்துறாரு, இவர் தன்னுடைய தாய்க்கு நன்றி செலுத்தியவராக அல்லது கைமாறு செய்தவராக ஆகிவிட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த சஹாபி சொல்றாங்க, தன்னுடைய தாய் அவனை வயத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவன் அசைவான்ல, அந்த அசைதலில் ஒரு அசைவுக்கு கூட இவன் நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது என்று சொல்வார்கள். அதே போன்று இன்னொரு சம்பவம், அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரன் தான் அப்துல்லா இப்னு சுபைர். இவருடைய வாப்பா சுபைர் இப்னு அவ்வாம், ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர், தனக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள். இந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றாங்களா இல்லையா, அங்க பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர். ஏன்னு சொன்னா அது ஒரு பெரிய சம்பவம். யூதர்கள் சூனியம் செய்து விட்டோம் முஸ்லிம்களுக்கு, அவர்களுக்கு நீ ஆண்பிள்ளை குழந்தைய பிறக்காது அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு புரளி கிளம்பிட்டு இருந்துச்சு. ஆனால் அதே போலயே நிறைய வருஷமா ஆம்பளை பிள்ளையே முஸ்லிம் சமுதாயத்துல பிறக்கல, பிறந்தாலும் பிறக்கும் பொழுது இறந்துரும். அந்த சமயத்துலதான் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் பிறக்கிறாங்க. பிறக்கக்கூடிய சமயத்துல மதீனாவே தக்பீர் முழங்கியது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முழங்கியது. அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க முஸ்லிம்கள். அந்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர் வீரர்களுடைய வீடுகளிலே வளர்றாங்க. மதீனாவுக்கு சென்ற பிறகு ஃபுல்லா போர் இஸ்லாமிய வரலாற்றுல. அவர் சொன்ன முதல் வார்த்தை, குழந்தை பேசிய முதல் வார்த்தையை வாள், ஸ்வாடு, இதைத்தான் பேசிச்சு. அப்படிப்பட்ட ஒரு வீரராக வளர்ந்தார். தொழுகையில் அவ்வளவு கவனம் செலுத்தியவர். அவர் நின்று தொழுதார்னு சொன்னா அவருடைய தோல் புஜங்களின் மேல் அந்த பறவைகளும் குருவிகளும் அமர்ந்து கொண்டிருக்கும். அவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட தொழுவார் அந்த மனுஷன். அவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்க்கிறாங்க. வளர்க்கக்கூடிய சமயத்துல ஒரு போர் நடக்குது. ஹஜ்ஜாஜ் அல் யூசுப் சொல்லிட்டு ஒரு மனிதன், அவன் ஒரு கொடியவன், அவன் இவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறான். இவர் ஒரு கலீஃபா. போர் தொடுக்கக்கூடிய சமயத்தில் இவர் கிளம்புகிறார், தன்னுடைய தாயிடத்திலே சொல்கிறார், தாயே, நான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்க்கு எதிராக நான் போருக்கு செல்கிறேன், அதனால் நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? உங்களிடத்தில் நான் ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் சொல்கிறார், என்னுடைய மரணத்தின் மூலம் தான் நான் நிம்மதி அடைவேன் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு சொல்கிறார், ஹத்தா வலதி வாஹ்லி, என்னுடைய தோழர்கள் எல்லாரும் மரணிச்சுட்டாங்க, அவர் கடைசியா இருக்கிறார், என்னுடைய தோழர்கள் எல்லாரும் மரணிச்சுட்டாங்க, நான் மட்டும்தான் கடைசியா இருக்கிறேன், என்னுடைய மரணத்தில் தான் நான் நிம்மதி அடைவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய தாய் சொல்றாங்க, யா புனை, என்னுடைய மகனே, நீ என்னை விட அறிவு மிக்கவன், மார்க்க அறிவு மிக்கவன். அவர் சொல்றாரு, அவர் கொடுத்த கல்வி, அந்த மகனுக்கு சின்ன வயசுல இருந்தே தாய் கொடுத்த கல்வி. தாய் சொல்றாங்க, நீ என்னை விட மார்க்க அறிவு மிக்கவன், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் தான் மரணிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்று இந்த வார்த்தையை நம்மளுடைய தாய் நம்மளிடத்தில் சொல்வதற்கு தைரியம் உண்டா? கிடையாது, பயம். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தான் நீ மரணிக்க வேண்டும். எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் வாழப்போகிறாய் நீ? என்றாவது ஒரு நாள் நீ மரணித்துத்தான் ஆக வேண்டும். அதை நீ அல்லாஹ்வுடைய பாதையில் நீ சத்தியத்திற்காக மரணித்தாய் என்றால் அதுதான் உனக்கு சிறந்தது என்று சொல்கிறார்கள். உடனே அவரை அழைத்து முத்தமிட்டார்கள் நெத்தியில். அவர் என்ன சொல்கிறார்? அவர் உடனே கவச ஆடை அணிந்து கொண்டு கிளம்புகிறார். தாய் கேட்கிறார்கள், மகனே, என்ன இது, என்ன ஆடை இது? ஒரு ஷஹீத், ஒரு உயிர் தியாகியினுடைய ஆடையா இது? ஒரு ஷஹீதனுடைய செயலா இது? கலத்தி போடுன்னு சொல்றாங்க. அவர் கலத்தி போடுகிறார். ஆனால் தாய் மறுபடி சொல்கிறார், அவர் சொல்றார், அப்துல்லா இப்னு சுபைர்,
நான் இதை என்ன பயத்துக்காக எல்லாம் கெட்டல, நீங்க என்ன பார்த்து பயந்துடக்கூடாது, நீங்க கவலைப்படக்கூடாதுங்கிறதா கெட்டியிருக்கேன்னு சொல்லி அதை கலத்தி போடுறாரு. தாய் சொல்றாங்க, உன்னுடைய ஆடையை இறுகி கட்டிக்கொள், இருக்க கெட்டிக்கொள். ஏன்னு சொன்னா உன்னுடைய அவுரத், உன்னுடைய அங்கங்கள்லாம் நீங்க மரணிக்கக்கூடிய சமயத்தில் வெளியில யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நீங்க ஆடையை இறுக்கி கட்டிக்கொள் என்று சொல்கிறார்கள். ஆடை இறுக்கி கட்டிக்கொண்டு அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்புகிறார்கள், போரிடுகிறார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக 1000 வீரர்களுக்கு சமமாக நின்று போரிடுகிறார்கள். மதியம் முதல் சாயந்தரம் வரை போராடுறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எதிரிகள். இவர் ஒரு ஆளு நின்று போராடுறாரு, அவர்களால் சாய்க்க முடியவில்லை. அடுத்ததாக தொழுகையினுடைய நேரம் வருகிறது, தொழுகிறார்கள் நின்று. அந்த நேரத்தில் பார்த்து அவர்கள் கல்லெறிகிறார்கள், அதில் அவர்களுடைய மண்டை உடைக்கப்படுகிறது. ஆனாலும் தொழுது முடித்ததுக்கு பிறகு நின்று போராடுகிறார்கள், வாளெடுத்து போராடுகிறார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. எதிரிகளில் ஒருவன் சொல்கிறான், இவரை போன்று வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக இவரை போன்று ஒரு வீரரை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. 1000 வீரர்களுக்கு ஒற்றை வீரராக நான் இவரை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சண்டையிடுகிறார். இறுதியில் அவர் கொல்லப்படுகிறார். அவருடைய உடலை தூக்கி கொண்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மக்கா மாநகரத்திற்குள் நுழைகிறான். நுழையக்கூடிய சமயத்தில் தக்பீர் கூறிக்கொண்டே அந்த எதிரிகள் அவரை தூக்கி கொண்டு நுழைகிறார்கள். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் பார்க்கிறார். பார்த்து கொண்டு சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அப்துல்லா என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார், நீங்கள் இன்று அவருடைய மரணத்திற்காக தக்பீர் சொல்கிறீர்கள், உங்களை விட மதீனாவில் அவர் பிறக்கக்கூடிய சமயத்தில் தக்பீர் கூறினார்களே அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய உடலை தூக்கி கொண்டு வரப்படுகிறது. அவரை கொக்கி போட்டு அப்படியே மேல தூக்குறாங்க. அவருடைய உடம்ப ரத்தம் சொட்டி கொண்டே இருக்கிறது. அவருடைய உடலில் இருந்து ஒரு வகையான நறுமணம் வெளிவந்து கொண்டே இருந்தது. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன பண்ணான்னு சொன்னா, இந்த அழுவி போன ஒரு பூனை எடுத்து கொண்டு வந்து அவருடைய மேலோட கட்டிக்கிட்டான். அந்த செத்து போன அவருடைய உடம்புல இந்த செத்து போன பூனையையும் கெட்டி தொங்க விட்டுட்டான். ஏன்னா நாத்த அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நாரவில்லை. அந்த நாற்றம் கூட இந்த நறுமணத்தில் அப்படியே கமழ்ந்து அப்படியே சூழ்ந்து விட்டது. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்கிறான், தன்னுடைய தாயிடத்திலே, அவருடைய தாய் அஸ்மாவிடத்திலே கேட்கிறான், உங்களுடைய மகனை நான் இறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னிடத்திலே மண்டியிட வேண்டும், எங்களிடத்திலே மண்டியிட வேண்டும் என்று சொன்ன போது தாய் சொன்னார்கள், நீ என்னுடைய மகனினுடைய உலக வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாய், ஆனால் என் மகன் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான், நான் ஒருபோதும் உன்னிடத்திலே மண்டியிட மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு அந்த உடல் இறக்கப்படுகிறது, அடக்கம் செய்யப்படுகிறது. இது எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், ஒரு குழந்தையை ஒரு தாய் வளர்ப்பதில்தான் அவருக்குரிய பிரயோஜனம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று சொன்னால் கடைசியாகவும் பாதிக்கப்படுவது பெற்றோர்கள் தான். அதனால் ஒரு நல்ல வளர்ச்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படி வளர்க்கவில்லை, பொருளாதார ரீதியாகத்தான் வளர்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய ஊரிலும் கூட முதியோர் இல்லங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், வளர்ந்த நாடுகளில் தான் இன்று முதியோர் இல்லங்கள் அதிகம். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்று நாம் பார்க்கிறோம், பள்ளிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. முன்னாலெல்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் குறைவு, ஆனா இப்போதைக்கு நிறைய அதிகரிச்சு, சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் சொல்லி எல்லா ஸ்கூலும் எல்லாம் அதிகரிச்சிருச்சு. ஆனா ஸ்கூல்கள் அதிகரிச்சா மாணவர்களுடைய ஒழுக்கம் முன்னேற வேண்டுமா பின்னேற வேண்டுமா? முன்னேற வேண்டும். ஆனால் நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஊரில் கூட 100க்கு 70-60% போதை வஸ்துக்கு தான் மாணவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளிகளில் என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? நம்மளுடைய வீட்டில் என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? நம்மளுடைய வீட்டில் ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா என்று சொன்னால், இன்னைக்கெல்லாம் வீட்டுல ஒரு பையன் தன்னுடைய வீட்டுல மகரிப்புக்கு பிறகு வெளியே போகாம இருந்தாலே பெரிய சந்தோஷம், தன்னுடைய மகன் போட்டோ எடுக்காம இருந்தாலே பெரிய சந்தோஷம். இப்படி தன்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இஸ்லாம் வளர்ச்சி பாதையில் பயணிக்க வேண்டிய எல்லா திட்டங்களையும் சொல்லி தந்திருக்கிறது. அதை நாம் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் இந்த அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் பார்த்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னு சொன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ஒரு ஊருக்கு, நல்ல ஒரு ஊருக்கு அல்லாஹ் வைத்த பேர் என்ன தெரியுமா? பரக்கத்தான ஊர். அல்லதி பாரக்னா ஹவுலஹும் அப்படி சொல்லி நிறைய ஊரை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். அல்லதி பாரக்னா ஹவுலஹும் அப்படி சொல்லிட்டு பலஸ்தீனை பத்தி சொல்லுவான், மக்காவை பத்தி சொல்லுவான், மதீனா பத்தி சொல்லுவான். அப்ப அல்லாஹ் ஒரு ஊருக்கு, நல்ல ஊருக்கு வைத்த பெயர் பரக்கத்தான ஊராக இருக்க வேண்டும். அதுக்கும் அல்லாஹ் வழி சொல்லி தாரான். உங்களுடைய ஊர் பரக்கத்தான ஊராக எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஈமான் உள்ளவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக என்று ஆகிறார்களோ அன்று அவர்களுக்கு வானத்திலிருந்து ரஹ்மத்தை நான் திறந்து விடுவேன்னு சொல்றான்.
ரஹ்மத்தை திறந்து விடுவேன், அவர்களுக்கு கீழிருந்தும் மேலிருந்தும் அவர்களுக்கு நான் உணவை வழங்குவேன், பொருளாதாரத்தை வழங்குவேன், அவருக்கு ரிஸ்கை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம ரிஸ்க் வேணும், பொருளாதாரம் வேணும், ஊரினுடைய வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் முதல் அம்சம் நாம் பெற வேண்டியது ஊரில் ஈமான் உள்ள சகோதரர்களை உருவாக்க வேண்டும். இரண்டாவது நீதி, அதில் ஒரு ஊரினுடைய நீதி தான் தன்னுடைய ஊரை முன்னேற செய்யும் என்று சொன்னால் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்சுரு தௌலத்தல் ஆதிலா வலவ் கானத் காஃபிரா. அடுத்ததாக சொல்கிறார்கள், வலா யன்சுரு தௌலத்தல் ஆலிமா வலவ் கானத் முஸ்லிமா. என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீதியான ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வான் அவர்கள் காஃபிராக இருந்தாலும். அதே போன்று அநியாயம் செய்யக்கூடிய ஒரு ஊருக்கு, அநியாயம் செய்யக்கூடிய ஒரு நாட்டிற்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் அவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும். அப்ப அல்லாஹ்விற்கு தேவை என்ன தெரியுமா? நீதி. அவன் முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரா என்று பார்ப்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதற்கான காரணத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களில் பெரிய இடங்கள்ல இருப்பாங்களே, உயர் பதவியில் இருப்பவர்கள், அவர்கள் தவறு செய்யக்கூடிய சமயத்தில் அவர்களை விட்டு விடுவதும், அவர்களில் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடிய சமயத்தில் அவர்களை தண்டிப்பதும் தான் அவர்கள் அழிந்ததற்கான காரணம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அலா அன்ஃபுஸக்கும், நீங்கள் நீதியாக நடங்கள், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரியே. அல்லாஹ் சொல்கிறான், நீதியாக நடக்க வேண்டும். ஒரு ஊரினுடைய நீதி என்பது பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது. ஒரு ஊரில் நீதி செத்து விட்டது என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ஊரில் பேச்சுரிமை இல்லாமல் ஆக்கப்படும். ஒரு ஊரில் பேச்சுரிமை இல்லாமல் ஆக்கப்பட்டது என்றால் அங்கு நீதி செத்து விட்டது என்று அர்த்தம். ஏனென்று சொன்னால் இன்று பெரும்பாலான ஊர்களில் இஸ்லாமிய ஊர்களில் தாவாவிற்கு அனுமதி கிடையாது, மார்க்க பேருரைகளுக்கு அனுமதி கிடையாது. அது என்ன கான்செப்ட்? அது இஸ்லாமிய ஊர்களில் இப்படி ஒரு கான்செப்ட், எந்த அனுமதியும் கிடையாது. ஏன் தெரியுமா? பேச்சுரிமை கொடுக்கப்பட்டால் முதலாவதாக வளர்வது இஸ்லாம். ஏன்னு சொன்னா உலகத்துல ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கறத உருவாக்கி கொஞ்ச நாள்லயே விபச்சாரம்ல இருந்து என்ன வேணாம், ஹியூமன் ரைட்ஸ்னா யாரும் என்ன வேணாலும் பேசலாம். இதனால் எல்லாமே அப்படியே உயர்ந்துகிட்டே போச்சு. விபச்சாரத்துல இருந்து ஆபாசத்துல இருந்து எல்லாம் உயர்ந்துகிட்டே போச்சு. ஆனா இதுக்கெல்லாம் மேலாக ஒன்று உயர்ந்து நின்றது, அதுதான் இஸ்லாம். இந்த நூற்றாண்டில் இஸ்லாம் வளர்ந்து நின்றதற்கு முதல் காரணமே இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஒன்று கொண்டு வந்ததுதான். அதற்கு பிறகு அதை முடக்குவதற்கு டெரரிசம் ஒன்று கொண்டு வந்து அதை அப்படியே முடக்கிட்டாங்க. ஆனால் பேச்சுரிமை ஒரு ஊரில் கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக அஹ்லாக், நல்ல பண்பான, நல்ல அதபுள்ள, நல்ல பண்பாடுள்ள, நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நல்ல பண்பாடுள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இஸ்லாம் இதை பற்றி அணுவாக நமக்கு சொல்லித் தருகிறது. நல்ல பண்பாடோடு இருங்கள், நல்ல ஒழுக்கத்தோடு இருங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு போகாம, இஸ்லாம் எதுவெல்லாம் நல்ல பண்பாடு, எதுவெல்லாம் நல்ல ஒழுக்கம் என்பதையும் அணுவாக சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாவற்றையும் தந்து விட்டு போகிறது. ஏன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒழுக்கம், இந்த சமுதாயத்தில் ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? உதாரணத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் அல்லது காலேஜ், பிறந்த நாளுக்கு அவங்க வந்து சாக்லேட் கொண்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கறாங்க. மாணவர்கள் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறா. அவ கொடுக்கக்கூடிய சமயத்துல ஆம்பளை பிள்ளைங்க கை குலுக்கி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கை குலுக்கி அவளுக்கு முட்டாய் வாங்குறாங்க. ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும், முஸ்லீம் மாணவன் வைங்க, அவன் வந்து அந்த கை கொடுத்து முட்டாய் வாங்கல, இது வந்து ஒரு அனாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாணவனை எப்படி இந்த சமுதாயம் பார்க்கும்? மேனஸ் இல்லாதவன், ஒரு டிசிப்ளின் இருக்கா இவனுக்கு இப்படின்னு சொல்லி பார்க்கும். இது முஸ்லிம்களுடைய சமுதாயத்துக்குள்ள பாருங்களேன், ஒரு நிக்காவுடைய திருமண மேடை, ஒரு சாலிகான குழந்தைய வளர்த்திருப்பாரு நல்லா ஓத வச்சு, அந்த பிள்ளைய சொல்லுவாரு, நீ இந்த மேடைக்கு மேல ஏறி நின்னு போ, சாரியை உடுத்துட்டு மேடைக்கு முன்னால எல்லாருக்கு முன்னாலே ஏறி நின்னு. அவ சொல்லுவா, நான்லாம் ஏற மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு, 2 பேருக்கு முன்னாலே நான் நிக்க மாட்டேன், எப்படி ஊருக்கு காமிக்கிறது அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல வாப்பா ஹதீஸ் எல்லாம் பேசுவாரு. தாயினுடைய பேச்சை தந்தையினுடைய பேச்சை கேட்கணுமா வேண்டாமா, இஸ்லாம் என்ன சொல்லுது, என்ன போதுற நீ, இப்படி எல்லாம் கேட்டு அவளை மேடைக்கு மேல ஏத்தி விட்டு, அவ ஏறலைன்னு சொன்னா, இல்ல மேனஸ் இல்லாதவ, ஒரு இது இல்லையே, ஒரு ஒழுக்கம் இல்லையேன்னு சொல்லி பேசக்கூடிய சமுதாயமாக நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். இதுதான் நம்ம ஊர்ல அகலாக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அகலாக்கை சின்ன வயசு முதலே அகலாக்காக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல எப்படி போய் அனுமதி கேட்கறது, எங்க நின்று அனுமதி கேட்கறது, எப்பெல்லாம் அனுமதி கேட்கறது, நம்ம வீட்டுல எப்பெல்லாம் அனுமதி கேட்கலாம், அதே போல அக்காவும் தம்பியும் அல்லது அண்ணனும் தங்கச்சியும் எவ்வளவு நாட்கள் ஒரே விரிப்பில் சேர்ந்து படுக்கலாம், எத்தனை வயசுக்கு பிறகு படுக்க கூடாது, இப்படி எல்லாத்தையும் இஸ்லாம் சொல்லி தருகிறது. இது ஹதீஸ்ல கூட இல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லித்தாரான். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தாரான்,
உங்கள் குழந்தைகளை 10 வயதில் நீங்கள் தொழ பழக்குங்கள். 10 வயதில் தொழ பழக்குங்கள். அதாவது 7 வயதில் தொழ பழக்குங்கள். 7 வயதுல தொழ பழக்குங்க. 10 வயசானா அவன் தொழலைன்னா அடிங்கன்னு சொல்றான். ஆனா நம்ம என்னத்தமா செய்வோம், 7 வயசுல தொழதற்கு சொல்லுவோம். 7 வயசு ஆனவொன்னா தொழுன்னு சொல்லுவோம். 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டோம். 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் அடி பின்னிடுறது, தொழவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஆனா இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, 7 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் 7, 8, 9, 10 இவ்வளவு நாள் நீ சொல்லிட்டே இருக்கணும். தொழுகைக்கு அவனை பழக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படியே அவன் பழகாம தொழாம இருந்தான்டாதான் அவனை 10 வயசுல அடிக்கணும்னு இஸ்லாம் சொல்லி தருது. இதையெல்லாம் நாம் எப்போது படிச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், ஹதீஸ்ல கூட இல்ல, குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அதே போல 4வது சமூகத்தில் அறிவு வளர்ச்சி ஏற்படுத்தணும். ஒவ்வொன்றும் இது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனி தலைப்பாக பேசக்கூடியது. அஹ்லாக் சம்பந்தமாக, குழந்தை வளர்ப்பு, ஈமான், இதெல்லாம் தனித்தனி தலைப்பாக பேச வேண்டியது. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் தொட்டு செல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. ஒரு துஆ என்னண்டா, எனக்கு அறிவு வளர்ச்சி ஏற்படுத்திய அல்லாஹ், ரப்பி சித்னி இல்மா, எனக்கு அறிவை தான்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் பிரயோஜனம் தராத கல்வியிலிருந்து என்னை பாதுகாத்து விடுன்னு கேட்டாங்க. அப்போ 2 வகையான அறிவு இருக்கு. ஒன்னு பிரயோஜனமே தராத அறிவு, இன்னொன்று அந்த அறிவு எனக்கு வேணும், அதிகமா வேணும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப அது என்ன அறிவு? இஸ்லாம் சம்பந்தமான மார்க்க அறிவை ரசூலுல்லாஹ் முற்படுத்துகிறார்கள். மற்ற அறிவும் வேண்டும், ஆனால் இதை முற்படுத்துகிறார்கள். அக்கீதா சம்பந்தமான அனைத்து அறிவும் நாம் பெற வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு அக்கீதா என்றால் என்ன என்று கூட தெரியாத மக்கள் இருக்கிறார்கள். அக்கீதா என்பது மிக முக்கியமானது. தௌஹீத் என்றால் என்ன, அக்கீதா என்றால் என்ன என்பதை முதலாவதாக சமுதாயத்தில் விதைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அக்கீதா என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் இன்று ஜிஹாத் என்றும் ஆட்சி என்றும் இயக்கங்கள் கட்சி என்றும் தங்களை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அக்கீதா இல்லாத தொழுகை எந்த பயனும் இல்லை. அதே போன்ற அக்கீதா இல்லாத ஆட்சி எந்த பயனும் இல்லை. அக்கீதா இல்லாத ஜிஹாத் எந்த பயனும் கிடையாது அல்லாஹ்விடத்திலே. அதனால் அக்கீதாவை நாம் முதலில் சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும். இறுதியாக ஒரு சமுதாயத்தை உருவாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காரியத்தையும் செய்தார்கள். ஆனால் முக்கியமாக ரசூலுல்லாஹ் செஞ்சது என்ன தெரியுமா, அந்த சமுதாயத்தை பாழாக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு தடுத்தார்கள். சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு தடுத்தார்கள். என்று சொன்னா ஈமானில் நுழைவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா ஈமானுக்குள்ள நுழைஞ்சிடலாம். ஆனா ஈமானை விட்டு வெளியேறுவதற்கு பல ஆயிரம் வழிகள் இருக்கு. எந்த வழியாவது வெளியே போயிடலாம். அதனால ரசூலுல்லாஹ் எதுல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா, அந்த ஈமானை விட்டு வெளியேறாமல் இருப்பதற்கு எல்லா விஷயத்தையும் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 40 வருடத்திற்கு பிறகு நபித்துவத்தின் 1ஆம் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு வரை நபி அவர்கள் செய்தது இந்த வேலையைத்தான். ஹுதைபியா உடன்படிக்கை எந்த அளவுக்கு என்றால், ஹுதைபியான்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை நடக்கு. இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனால இருந்து வந்து மக்காவிற்கு தவாப் செய்வதற்காக வாராங்க, நடந்து எடுத்து எல்லா கூட்டமா வாராங்க. ஆனா உம்ரா செய்வதற்கு விடவில்லை காஃபிர்கள். உம்ரா செய்யறதுக்கு விடாத சமயத்துல கொந்தளிப்போட இருக்கிறாங்க சஹாபாக்கள். இவரெல்லாம் வெட்டி கொன்றோமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொந்தளிப்புல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த நட்சத்திரத்தின் மூலம் மழை பெய்தது என்று சொல்கிறானோ அவன் காஃபிராகி விட்டான். யார் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு அல்லாஹ்விற்காக மட்டும், அல்லாஹ்வுடைய ஆணையின்படி மட்டும் மழை பெய்கிறது என்று சொல்கிறானோ அவன் தான் முஸ்லிம் சொல்றாங்க. யார் அவுலியாக்களின் மூலம் மழை பெய்கிறது என்று சொல்கிறானோ அவன் காஃபிர். யார் அவுலியாக்களின் மூலம் குழந்தை கிடைக்கிறது என்று சொல்கிறானோ அவன் காஃபிர். யார் அவுலியாக்களின் மூலம் தான் எனக்கு இந்த உதவி செய்யப்பட்டது என்று சொல்கிறானோ அவன் காஃபிர். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொல்கிறார்கள். எந்த கட்டத்துல சொல்றாங்க அதுதான் முக்கியம். ஒரு உடன்படிக்கையின் போது சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் இந்த குஃப்ரான விஷயத்தை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய நவாக்கிதுல் இஸ்லாம், அந்த விஷயத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு, சஹாபாக்களுடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் எங்களுக்கு அதாவது அரபியை சொல்லித் தருவது போல், தொழுகையை சொல்லித் தருவது போல் எங்களுக்கு அக்கீதாவை சொல்லித் தந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தினுடைய கட்டம். ரசூலுல்லாஹ் எதை பற்றி பேசியிருக்கலாம், ஆட்சியை பற்றி பேசியிருக்கலாம், எல்லாவற்றையும் பற்றி பேசியிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் பேசுறது என்ன தெரியுமா, அவர்களுடைய மனைவிமார்களுடைய அறிவிப்பு அதிகமாக வருகிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, அவர்கள் பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹ் அப்படியே மௌத்தினுடைய அந்த சக்கராத்தினுடைய கட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, அபிசீனியாவுக்கு போயிட்டு வந்த சமயத்துல நான் அந்த உருவத்தை பார்த்தேன், கோயிலை பார்த்தேன், சிலையை பார்த்தேன், இதெல்லாம் பத்தி சொல்றாங்க. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய முகத்தை துடைத்துக் கொண்டு சொன்னார்கள், லானத்துல்லாஹி வ யஹூத வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும், கிறிஸ்தவர்கள் மீதும் யூதர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும். ஏன் தெரியுமா, இத்தஹதும் குபூரஹும் வ மசாஜித்,
அவர்கள் நபிமார்களுடைய கபர்களுக்கு மேலாக அவர்கள் பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள், அவர்கள் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? இந்த விஷயம்தான் என்று சொன்னார்கள். அடுத்ததாக நபி அவர்கள் பயந்ததும் இந்த கொள்கைதான். அடுத்ததாக சொன்னார்கள், அவர்களில் யாராவது மரணித்து விட்டால், அவர்களில் நல்லவர்கள் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுக்கு மேலாக கபர்களை கட்டி, அவர்களை அதில் அடக்கம் செய்து அதில் கபர்களை கட்டி அதற்கு மேல் உருவத்தை வரைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர்கள் மிக மோசமானவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய கலீஃபா, எவ்வளவு பெரிய ஆட்சியாளர். அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் கிடைக்கிறார். ஒரு மனுஷன் குத்திட்டான், தொழுது கொண்டு இருக்கிற சமயத்துல முதுகுல கத்திய வச்சு குத்திட்டான், விஷம் எத்தனை கத்திய வச்சு குத்திட்டான். அவங்க மயங்கி கிடக்குறாங்க, ரத்தம் போய்கிட்டே இருக்கு, சாப்பிட்டாலும் போய்கிட்டே இருக்கு. ஒரு 3-4 குத்திட்டான். அந்த சமயத்துல ஒரு மனிதர் வருகிறாரு, கால் கரண்டை கீழே ஆடை இருக்கு. உமர் அலியெல்லாம் அதை விட்டுருக்கலாம், ஆட்சியை பத்தி பேசிருக்கலாம், எல்லாத்தையும் பேசிருக்கலாம். ரசூல் உமர் அலியெல்லாம் பேசினது என்ன தெரியுமா? ஓ மனிதரே, என்ன இது நரகத்திற்கு போகக்கூடிய ஆடையை உடுத்துட்டு வந்திருக்கிற, காலில் கரண்டைக்கு மேல ஆடையை தூக்கி போடுன்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் சமயத்தில் ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் சொன்னார்கள், என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். ஆனால் இன்று எல்லா இடத்தையும் நாம் விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிவிட்டோம், எல்லா கபர்களையும். நபி அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கே சென்ற சகோதரர்களே? கடைசி நேரம் சமுதாய முன்னேற்றத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லாக்கை பற்றி எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசினார்கள். செய்யறவன் செய்யட்டும், நம்ம வேலை உண்டு, ஒற்றுமையா இருப்போம், அப்பதான் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும், எல்லாரும் நம்ம பக்கத்துல வருவான் இப்படின்னு சொல்லி போறது பார்க்க நல்லா இருக்கும். ஆனா சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் தாவா என்பது மிக முக்கியம் சகோதரர்களே. சீர்திருத்தவாதிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், சீர்திருத்தம் செய்யக்கூடிய இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயத்தில் சீர்திருத்தவாதிகள் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக, அநியாயம் என்றால் துல்ம், அந்த இடத்தில் ஷிர்கை குறிக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமுதாயத்தில் சீர்திருத்தவாதிகள் இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய ஷிர்கின் காரணமாக அல்லாஹ் அந்த ஊரை அழிப்பது கிடையாது. சீர்திருத்தவாதிகள் இல்லாமல் போகக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அந்த ஊரை அழித்து விடுவான், அல்லாஹ் அந்த ஊருக்கு லானத்தை இறக்கி விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால் சீர்திருத்தத்தை நாம் நிறுத்திக்கூடாது, அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாய பற்றுள்ள ஒவ்வொரு இளைஞர்களையும் நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. வாஹிரதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.